இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ வந்து 2026 எலெக்ஷன் வர போகுதுல்ல. இப்போ வந்து கூட்டணி யார் யார் வைக்க போறா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அதிமுகவும் தாவேகாவும் வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரீசெண்டா பிரஸ் மீட் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் கூட்டணி வைக்கல அப்படின்ற சந்தேகம் எக்கச்சக்கமா ஏகப்பட்ட பேருக்கு இருக்கும். அது ஏன் வைக்கல அப்படின்றத இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறேன். சோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 26 எலெக்ஷன் வரப்போது. இந்த வருஷம் கண்டிப்பா வந்து அதிமுக வந்து வென்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த உள்கட்சி பூசல்னு சொல்லுவாங்களா, கட்சிக்குள்ளேயே நிறைய பிரிவினை உண்டாயிருச்சு. அப்போ கட்சி மறுபடியும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சாதான் மறுபடியும் இந்த கட்சி வந்து ஒன்றிணைக்க முடியும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஒரு ஜெயிக்கல அப்படின்னா கூட இருக்கிறவங்களும் வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எடப்பாடி ஐயாவுக்கு வந்து இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து ரொம்பவே ஒரு பகிரங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் கன்ஃபார்மாவே இருக்காரு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் மறுபடியும் வந்து என்டிஏ மறுபடியும் கூட்டணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. ஏன்னா மறுபடியும் முன்னாடி வந்து 2024 நடந்த எலெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கூட்டணி வைக்கல, கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு அப்படியே விலகிட்டாங்க. ஆனா அப்போ மறுபடியும் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இது கண்டிப்பா ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா உள்ள வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போனதுனால ஓட்டு கண்டிப்பா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு யோசிக்கப்பதான் தாவேகா வந்து உள்ள கொண்டு வந்து இழுத்தாங்க. எப்ப அப்படின்னா கடைசியா வந்து நம்ம எடப்பாடி ஐயா வந்து ஒரு மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறப்போ அங்க வந்து நடுவில் ஒருத்தர் டிவிகேவோட தொண்டன் வந்து ஒருத்தர் வந்து கொடியை வச்சு ஆட்டிட்டு இருந்தார். அப்போ வந்து எடப்பாடி ஐயா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, புள்ளியார் சொல்லி போட்டாச்சு, புது கட்சி வந்து நம்மளோட கூட்டணிக்கு வருது அப்படின்னு சொல்லி டிவிகே பார்த்து சொன்னதோட எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஓகே டிவிகே வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி போக போகுது, அவ்வளவுதான் ஜாலி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. ஏன் அப்படின்னா தாவேக்கால இருந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துக்கு வந்து எடப்பாடி ஐயா போறப்ப வந்து விஜய் சார்பா வந்து, அதாவது விஜய் அந்த கட்சி டிவிகே சார்பா விஜயோட புகைப்படமும் அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா புகைப்படமும் 2 பேர் புகைப்படமே வச்சு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆரவாரம் வரவேற்றாங்க. அதாவது ரெகுலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மீட்டிங்ல வந்து எக்கச்சக்கமான கொடிகள் வந்து பறந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது வரைக்கும் எல்லாருமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே கண்டிப்பா அது வந்து தாவேகாவோட கூட்டணி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கரூர் இஷ்யூல வந்து பார்த்தோம்னா சட்டசபையிலே வந்து விஜய் வரலைனாலும் விஜய் சார்பா வந்து எடப்பாடி ஐயா நிறையவே பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து விஜய் குத்தம் சொல்றப்போ அப்போது எடப்பாடி ஐயா வந்து இந்த மாதிரி விஜய் அவர் மேல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் கொஞ்சம் சாதுவா பிஜேபி சைட்ல இருந்து அண்ணாமலை அவர்களும் அதுக்கப்புறம் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2 பேருமே வந்து அவங்களுக்காக சாதகமா பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். இவதெல்லாம் பார்த்து தான் கண்டிப்பா வந்து கூட்டணியை சேர போகுது அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப நடந்த பிரஸ் மீட்ல வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2026 நெருங்கிச்சு, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 to 5 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதுக்காகவே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வேன்றது என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து மக்கள் கிட்ட என்ன எந்த கட்சிக்கு வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக, எந்த கட்சி கிட்ட செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது பாக்குறதுக்காக. இப்போ வந்து பார்த்தா எடப்பாடி ஐயா முதல்ல தன் கட்சி பார்க்காம தாவேகாக்கு முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சென்சார் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் நிறைய திடுக்கிட்டு தகவல் எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா ஒரு கட்சி அப்படின்றப்போ வந்து ஒரு சரியான ஒரு தாவேகாக்கு சரியான கொள்கை இல்லை, தாவேகாக்கு சரியான கோட்பாடு இல்லை, ஒரு ஆணித்தரமான ஒரு எப்படி சொல்றது ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அங்க இருக்கிற வந்து அமைப்பாளர்கள் எல்லாமே கரெக்டா இருந்தாதான் கட்சி வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. அதாவது இந்த வெளி நிறுவனம் எடுத்த இந்த சர்வே ரிப்போர்ட்ல வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு கட்சியாளர்களை வச்சே வந்து தாவேகா சரியா இருக்குமா அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நோட்டம் விட்டுருக்காரு. அப்படி நோட்டம் விடுறப்பையும் வந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அந்த கட்சியில வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ரசிகர்கள் பட்டம் இருக்கே தவிர இன்னும் வந்து ஒரு கட்சி அமைப்பாளர்கள் பட்டம் வந்து அதுல இல்லை. ஒரு எப்படி கட்சி நடத்தணும், எப்படி அந்த கட்சியை கொண்டு போகணுன்ற வந்து சுத்தமா அவங்களுக்கு தெரியல அப்படின்றதுனால நம்ம ஒருவேளை உங்களோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நமக்கு தோல்வி தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து ஒரு சிலர் வந்து இங்க எதிர்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறப்போ கிட்டத்தட்ட 13% ஓட்டு வந்து பிஜேபி மட்டுமே எடுத்திருந்தாங்க. அப்படின்றது இங்க வந்து வரவேற்கத்தட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப தாவேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரசிகர் பட்டாளம் எல்லாமே ஓட்டா மாறுமான்னு பார்த்தா
எனக்கு தெரிஞ்சு அது வந்து டவுட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் மேலே நிறைய பேர் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கரூர் விஷயத்தில் கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து இந்த மக்களை எல்லாருமே அழைச்சிட்டு வந்து சென்னையில் மீட் பண்ண விஷயம் வந்து நிறைய பேருக்கு கோவத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனாலேயே வந்து கட்சி சரியான அமைப்புல இல்லை, இதை வந்து நம்ம அந்த தாவேக்காவை நம்மளோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேளை அடி விழுகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போதைக்கு கூட்டணி வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியே வந்திருக்கு. ஒருவேளை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் வந்து சர்வே எடுக்கிறப்ப தன் கட்சிக்கு எடுக்காம தாவேக்காக்கு எடுத்தது வந்து பிரில்லியண்டான ஒரு ஐடியா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அந்த கட்சி எப்படி இருக்குன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே அங்கே கேட்டிருக்காரு. பட் ஆனால் அங்கே வந்து நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அதனால தான் வந்து கூட்டணி இல்லை, நாங்களும் அதிமுகவும் அவருடன் கூட்டணி பேசவில்லை, தாவேக்காவும் எங்களோட வந்து கூட்டணி பேசவில்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரஸ் மீட்ல வந்து கொடுத்துருக்காங்க. மேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாமே சொல்லி கரெக்டாக ஒரு கட்டமைப்பு கொடுத்து கூட்டணி சேர்க்கலாம், சேர்க்காமலே போகலாம் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜனவரிக்குள்ளேயே யார் யார் கூட வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இன்னும் தேமுதிக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், யாரோட இருக்காங்க அப்படின்றத இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ போக 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 தான் தெரியும். அப்போ கண்டிப்பாக வந்து தாவேக்காவுக்கும் வந்து எல்லா தொகுதியிலையும் ஆள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள்ட்ட ஆட்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ வந்து தாவேக்கா கண்டிப்பாக கூட்டணி வச்சு தான் ஆகணும். ஆனால் அவங்க யாரு கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஒருவேளை வந்து கூட்டணி வச்சாங்க அப்படின்னா முதலமைச்சர் பதவியை வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாராம். அது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எந்த கட்சியை கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இது எப்படி போக போகுது, என்ன மாதிரி மாறப்போகுது அப்படின்றது தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்கள்கிட்ட கொட்டிக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ன கூடிய சீக்கிரத்தில் வந்து எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணி வரப்போகுதுன்ற ஒரு தனி சென்சாரை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நாங்கள் டெய்லி போடுற ஒரு கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதோட அந்த கண்டென்ட் முடிச்சு டேக் கேர், பை பை, டாடா, சொல்லிடுறேன். விஜய் அபிஷேக் சைனிங் ஆஃப்.